கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பல வரவுகள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு என்பது, இதனால் மருத்துவ செலவுகள் என்பது ஏற்படலாம். உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையே காணப்படும். சலுகைகள் என்பது எதையும் எதிர்வாதம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்க. வியாபாரத்தில் விற்பனை என்பது மந்தமாக தான் இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் என்பது குறைவாக இருக்குங்க. கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகள் என்பது அதிகரிக்கும். மன அமைதி என்பது பாதிக்கப்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது என்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும். தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வாரம் என்பது மனைவி மூலமாக மற்ற மகிழ்ச்சி என்பது நிலவுங்க. வாய்க்கால் வருமானம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் வரக்கூடிய ஒரு காலகட்டமுங்க. விருப்பங்கள் என்பது அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் என்பது உண்டாகுங்க. விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் குவிப்பீங்க. திடீரென உங்களுக்கு பண வரவு என்பது ஏற்படும். பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படலாங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவி என்பது தேடி வருங்க. துவக்கத்தில் கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை தாமதம் என்பது ஏற்படும். வேலைகளை முடிக்க தேவையற்ற ஒரு அலைச்சல்கள் என்பது உண்டாகுங்க. மறுநாள் எதிர்பாராத ஒரு தனவரவு என்பது இருக்குங்க. நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொள்வீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமானது அமைஞ்சிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வாரம் என்பது குடும்பத்தில் மிக மிக ஒரு பெரியவர்களால் உங்களுக்கு பெரும் வாழ்வுக்கான ஒரு அஸ்திவாரம் என்பது அமையுங்க. சிலருக்கு அரசாங்க விருந்துகள் என்பது கிடைக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு என்பது குறைந்து சோம்பல் என்பது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மற்றவர்கள் உயர்வு கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு கெட்டதாக அமையும். சிலருக்கு காரிய தடைகள், சில தாமதங்கள் என்பது ஏற்படலாங்க. பழைய நண்பர்களிடம் நீங்கள் நல்லதொரு முறையில் இருப்பது என்பது நல்லதுங்க. பயணத்தின் பொழுது எச்சரிக்கையுடன் இருங்கள். வீட்டிலுடைய பெண்களால் உங்களுக்கு அதிக வீண் செலவுகள் என்பது ஏற்படுங்க. வேலை விஷயமாக அலைச்சல்கள் என்பது ஏற்படலாங்க. சித்திரை 1, 2 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் என்பது ஏற்படுங்க. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் என்பது கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாங்க. எதிர்பாராத ஒரு தனவரவு என்பது உங்களுக்கு ஒரு சில லாபம் என்பதும் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நன்மைகள் என்பது ஏற்படும். அரசு துறை மூலமாக எதிர்பார்த்த ஆதாயங்கள் அனைத்துமே விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமுங்க. சினத்தை அடக்கினால் சிரமம் என்பது குறையும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது என்பது நல்லது. பொறுமையை கடைபிடித்து குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. சிலருக்கு உழைப்பு என்பது அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் என்பது ஏற்படுங்க.
தொலைதூர செய்திகள் வர உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி என்பது பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்ததொரு காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். பணவரவு என்பது அதிகரிக்கும். சூரியனுடைய சஞ்சாரமான குழப்பத்தை உண்டாக்கலாங்க. எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை என்பது யோசித்து செய்வது நல்லதுங்க. காரிய தடைகள் என்பது விலகும். புதன் சஞ்சாரம் என்பது பயணங்கள் மூலமாக நன்மைகள் தருங்க. புதிய நன்மைகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்பது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை என்பது மாறி முன்னேற்றம் என்பது உண்டாகும். லாபம் என்பது அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான ஒரு பலன்களை காண்பீங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் என்பது நிலவுங்க. உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் என்பது இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை உங்களுக்கு உண்டாக்குங்க. வேலைக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வினோதங்களை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு திறமை என்பது வெளிப்பட்டு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் என்பது சாதகமாக முடியுங்க. இந்த ஒரு வாரம் குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண வரத்து என்பது திருப்தி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் செயல்பட்டால் பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு கூடுதல் மதிப்பெண் என்பது ஏற்படுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. மனக்குழப்பம் என்பது தீரும். எதிலேயுமே பயம் உண்டாகும். எடுத்தது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாங்க. ஜீரண கோளாறுகள் போன்ற ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு என்பது ஏற்படலாம். செலவுகள் என்பது அதிகரிக்கும். பரிகாரமாக புதன்கிழமைகளில் சீனிவாச பெருமாளுக்கு நெய் தீபம் என்பது ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்களுக்கு விருப்பப்பட்டது போல அமையும். இந்த ஒரு காரியத்தையும் இவர்கள் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து யோசித்த பிறகு செயல்படுவாங்க. உழைப்பும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. இவர்கள் கையில் பணப்புழக்கம் என்பது எப்போதும் அதிகமாகவே இருக்குங்க. வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகள் என்பது செய்யக்கூடியவர்கள். வீடு வாகனம் போன்ற வசதிகள் என்பது அமைத்துக் கொள்ளக்கூடியவங்க. இந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதிகம் கோபப்படுவாங்க. எதையுமே மறைக்க மாட்டாங்க. அதிக ஞாபக சக்தி என்பது உடையவர்கள்ங்க. சூழலுக்கு தகுந்தாற் போல சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாமே தெரியும் என்ற ஒரு குணங்களை கொண்டிருக்கக்கூடியவங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் என்பது உடையவராக இருப்பாங்க. பயணங்கள் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்குங்க. மற்றவர்களை போல மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவது என்பது அதிகம் விரும்பக்கூடியவர்கள். புதிதாக உடை அணிவதன் அதிகம் விரும்புவாங்க. இவர்கள் பேச்சில் எல்லோரையுமே கவர்ந்து விடுவாங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. பேச்சில் அதிக நகைச்சுவை தான் கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்கள் அதிகம் யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவரை ஏமாற்றுவதும் என்பது கடினம். இவர்களுடைய அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அளவாக இருக்கக்கூடியவர்கள். நடக்கும் பொழுது அதிவேகமாக சுறுசுறுப்பாக நடப்பாங்க. இவர்கள் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரில் நிதானத்தோடு இருப்பாங்க. இவர்கள் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திட முடியாதுங்க. இவர்களுக்கு அச்சமும் கூச்சமும் அதிகமாக இருக்கும். நீண்ட ஆயுளை பெற்றிருக்கக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. மிதுன ராசியை போலவே கன்னிராசிக்கு புதனே அதிபதிங்க. மிதுன ராசி எதிலேயுமே பட்டும் படாமல் இருப்பார்கள். மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னிராசி தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறார். ஆனால் இவர்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகாரம் தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக்கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க. பிறரிடம் வேலை செய்வதிலும் பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்பக்கூடியவர்கள். பணம் என்பது குறைவாக கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த ஒரு வேலையை செய்ய விரும்புவீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க.
உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் என்பது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்தியை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. 11ஆவது இடமான லாபஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதி என்பதால் உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்தி அதிக லாபம் என்பது சம்பாதிக்க முடியும். உடல் உழைப்பு என்பது